வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகர் ரஜினிகாந்தினுடைய தலைவர் 173 இந்த படத்துல இருந்து சுந்தர் சி வெளியேறின பிறகு யார் இயக்க போறாரு, யார் வரப்போறா, யார் என்ன பண்ண போறாங்க, அடுத்த இயக்குனர் யாரு, இவரா அவரா அவரா இவரா அவரா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம கூட இவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ எந்த லிஸ்ட்லயுமே இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இன்ப அதிர்ச்சியாக அல்லது ஒரு பெரிய ஒரு அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கரமான ஹாப்பியான ஒரு ரஜினி ரசிகர்கள் எப்பவுமே யங்ஸ்டரா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வயது ஏறினா கூட அந்த வேகம் ரஜினிகாந்த் கிட்ட இருந்த அந்த வேகத்தை பார்த்துதான் இவங்களும் ரஜினிகாந்த் நின்னாலே போதும், அவர் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அவர் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆரோக்கியமா இருந்தாலே போதும், அவர் படங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. ரஜினி ரசிகர்கள் எப்பவுமே அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்துடைய 173 அவர் இப்ப ரிலாக்ஸா ஒரு படம் பண்ணணும், ஒரு மாதிரி ஹாப்பியா பண்ணணும், நம்ம டென்ஷன் இல்லாம பண்ணணும், வெட்டு குத்து ரத்தம் பழி வாங்குதல் நரபலி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு ஏன்னா ஏற்கனவே நிறைய படங்கள்ல பார்த்து ரஜினிகாந்த் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நகைச்சுவை கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் முந்தைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதையோட இருக்கிற படங்கள்ல இப்ப சமீபத்திய படங்கள் தான் ஒரே வெட்டு குத்து ரத்தமா போச்சு. ஆனா அது முந்தைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாட் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். ஆனா அந்த மெசேஜும் ரொம்ப அழகா ஒரு காமெடியா ஒரு ரொம்ப ஜோவியலா ஒரு விஷயத்த அவர் கடத்திக்கிட்டு போவாரு. அவ்வளவு என்டர்டைனிங்கா அந்த படங்கள் இருக்கும். அது இன்னைக்கும் எவர்கிரீனா நம்ம பார்க்க முடியும். அதனால அவருக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது, அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு கதை வேணும் அப்படின்னு தான் சுந்தர்சியை நம்பினாங்க. ஆனா நம்பிக்கை மோசடி செய்து விட்டார் சுந்தர்சி. நம்பினவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் என்ன ஆணவத்தின் உச்சத்துல போனான்னு தெரியல. ஆனா அந்த ஆணவம் அவருக்குள்ள இருக்கிறது மட்டும் அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்தில் தெரிஞ்சுது. சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியை நம்ம இப்பதான் பார்க்க நேருது. அந்த பேட்டியில அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, நான் ஹீரோவுக்கெல்லாம் கதை பண்ண மாட்டேன், என் கதையில தான் ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு அந்த ஆணவத்தின் உச்சம். ஆனா அவருக்கு எங்க இருந்து அந்த ஆணவம் வந்ததுன்னு தான் தெரியல. இதே மக்கள் எப்பேற்பட்ட ஜாம்பவான்களையும் ஆணவம் தலைக்கு மேல ஏறிச்சுன்னா தூக்கி போட்டு மீச்சிருக்காங்க. இது சுந்தர்சிக்கும் நடக்கும். ஏன்னா தொடர்ச்சியா படங்கள் ஜெயிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பேயை தவிர வேற எந்த படமும் அவர் புதுசா பண்ணதே கிடையாது. ஹீரோவுக்கு அதாவது என்னன்னா, எந்த ஹீரோ அவர் எடுத்து பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அவரே நடிச்சுப்பார். அவருக்கு ஒரு ஸ்கோப் வேணும், தான் நடிகராகவும் நின்னுடணும், தயாரிப்பாளராகவும் இருந்துடணும், இயக்குனராகவும் இருக்கணும், ஒட்டுமொத்தமா வசூலும் நம்மளே பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர் தான் சுந்தர்சி அப்படின்னு. இப்ப அவருடைய பேச்சும் அவர் இந்த படத்தின் தலைவர் 170 இருந்து வெளியே போனதும் அவருடைய ஆணவம் அந்த தலைகணம் அதிகமானதும், நான் தான் எல்லாமே, என்னை மீறி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மேம்போக்கான விஷயம் தான் காரணம். பட் இது ஒரு பெரிய அடி அவருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். நிச்சயமா அடினா என்னதுன்னா, யாரும் அவர் போய் எதுவும் பண்ண போறது இல்லை. அவருக்கு இந்த கெரியர்ல சினிமா துறையில அவருடைய அந்த ஆணவமே அவருக்கு திருப்பி கொடுத்துரும். எப்பவுமே எல்லாம் எனக்கு தெரியும்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன் தான் அடிமுட்டாளா இருப்பான். அறிவாளியா இருந்தாலும் சின்ன பசங்கள் சொன்னாலும் இல்ல வேற யார் சொன்னாலும் கேட்டுக்கிறவன் தான் புத்திசாலியா அடுத்த கட்டத்துறை நகருவான். இப்ப ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் என்ன ஒரு விஷயங்கள் பண்ணாலும் அந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டா ஆரம்பத்துல ஒரு கதை கேட்கறதோட சரி, அந்த கதை கேட்டு அவருடைய திருப்தியான ஒரு விஷயங்கள் உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் அவர் நிச்சயமா உள்ள வரவே மாட்டாரு. ஒரு சில நேரங்கள்ல இப்போ நம்ம கூலி மாதிரி சில நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதையை அவர் எப்படி கேட்டிருப்பாரு அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்கும். நாம கூட கடந்த வீடியோல போட்டிருக்கும் போது சில நண்பர்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்ல நீங்க அது கூலி பயங்கர ஹிட் சக்சஸ் பிளாக் பஸ்டர் மட்டும் தான் கிடையாது தவிர ஹிட் படம், நீங்க அப்படிலாம் தப்பா சொல்லாதீங்கன்னு. நான் தப்பா சொல்லலைங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய நம்பிக்கையை லோகேஷ் சிதைத்து விட்டாருன்னு தான் நான் அதுல குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரிதான் நம்பிக்கை வைத்தார். யார் மேல? சுந்தர்சி மேல. ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு. அந்த ஒன்லைன் நம்மகிட்ட வரும்போது ஒரு திரைக்கதையா மாறி வரும். ஒரு 70-80 சீன் அதுல பெரும்பாலும் நமக்கு ஹியூமரா நம்ம ரொம்ப ரசிச்சு ரிலாக்ஸா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் சுந்தர்சியை நம்பினாரு. அந்த நம்பிக்கையை சுந்தர்சி உடைச்சிட்டாரு. இப்ப அவர் தேர்ந்தெடுத்துக்கிற அந்த ஏன்னா எப்படியும் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. என்னன்னா, பொங்கல்ல பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பிப்ரவரியில ஷூட்டிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிப்ரவரியும் பாத்தீங்கன்னா காதலர் தினத்தன ஷூட்டிங் போயே ஆகணும்ன்ற முடிவை ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. இடையில சின்ன சர்க்கிள் ஆயிடுச்சு. சுந்தர்சி 2 பேர்கிட்டையும், ரஜினிகிட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ணல, கமல்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து மனைவி கிட்ட மட்டும் சொல்லிட்டு அதை போட்டு அதை உடனடியா நீக்கிட்டு இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் இப்போ அவர் வேலையை பார்க்க போயிட்டாருன்னு வச்சுங்களேன்.
இப்போ இந்த 2 பேர்கிட்டயும் சொல்லாம போனதுனால இந்த முறை நம்ம எடுக்கிற இயக்குனர் மிகுந்த கவனமா எடுத்துட்டு பிளஸ் அதே நேரத்துல இந்த படத்தை வெற்றி படமாக்கிய காட்டணும்ன்ற வெறி கமலஹாசனுக்கு வந்துருச்சு. அதை விட மிகுந்த ஒரு வேகம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வந்துருச்சு. ஏன்னா நாம ஒரு வாய்ப்பு ஒருத்தர் கொடுக்குறோம், அந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்திக்காம மூத்தவர்களா இருக்க நம்மளே மதிக்காம நம்மளே அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது அப்ப நமக்கான கதை பண்ணுவதற்கான திறன் அவங்க கிட்ட இல்லையா, இல்ல நாம அந்த கதைக்கு சூட் ஆக மாட்டோம்னு நினைச்சிட்டாங்களா, இண்டஸ்ட்ரியில நம்முடைய அந்த டைமிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. எல்லா நேரங்களும் எவர் கிரீனா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த இரு பெரும் துருவங்களா இருக்கிற கமலஹாசனும் சரி ரஜினிகாந்தும் சரி இந்த படத்தை தலைவர் 173 மிகுந்த கவனமாக இனிமே கொண்டு போகணும், இனிமே எந்த விதமான சிக்கலும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா ஒவ்வொருத்தரையும் கேட்டு தேடி 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 இப்போ ஒருத்தரை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் யார், வேற யாரும் இல்லை, தேசிய விருது பெற்ற முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்ற பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் தான். அவர் இந்த படத்தை இந்த படத்தை இயக்குவதற்கு முன்பாக அவர் சிம்புக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி வச்சிருந்தாரு. அதற்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. அந்த டான் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிப்பதாக இருந்தது. அவர்கள் அந்த இடி ரைட்ல மாட்டினாங்க. அது நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த படம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சிம்பு இன்னொரு படத்துக்கு நடிக்க போயிட்டார். அந்த படம் முடிஞ்சு வெற்றிமாறனுடைய இயக்கத்துல ஒரு படம் நடிக்க போயிட்டாரு. பெரும்பாலும் வெற்றிமாறன் கிட்ட நடிக்க போறவங்க எல்லாம் அதுக்கு காலக்கெடுலாம் நியமிக்க முடியாது. அது அந்த மாதிரியான இயக்குனர். அவர் ஒரு டைம் ஃப்ரேம்லாம் வச்சுக்க மாட்டாரு. அவர் கதை தேவைப்படுற நாட்களை ஹீரோ கிட்ட இருந்து வாங்கிப்பாரு. வேற எந்த படத்துக்கும் அவங்க போகவே முடியாது. கூப்பிடும் போதெல்லாம் போய் நடிக்கணும். இதுதான் வெற்றிமாறனுடைய கான்செப்ட். யார் நடிக்க போனாலும் அது சின்ன கதாபாத்திரம் நடிச்சா கூட அவங்க அவங்க த்ரோ அவுட்டா வராங்க, அங்கங்க வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவர் சொல்ற வரைக்கும் வேற படத்துக்கு போக முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டப் கொடுத்துட்டாருன்னா மாற்றக்கூடாது. அது கொஞ்சம் அந்த மாதிரியான கம்பெனி தான் அது. ஸோ அப்படின்னா கேட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு வெளியே அவங்களுடைய பாஸ் கொடுக்காம வெளியே போக முடியாது. அந்த மாதிரி இப்போ அவர் சிம்பு கிட்ட போயிட்டாரு. பார்க்கிங் டைரக்டர் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா டான் பிக்சர்ஸ்னா ஒரு பெரிய பொருட்செலவுல நம்ம அடுத்த படத்தை நோக்கி நகர்ந்துடலாம்னு நினைச்சவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த அழைப்பு வருது ராஜ்கமல் பிலிம்ஸ் நீங்க வாங்க, உங்ககிட்ட என்ன கதை இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி எங்களுடைய அதாவது என்னன்னா இப்போ ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க. கமலஹாசன் சார் ரஜினிகாந்த் சார் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா கதையை அவங்ககிட்ட கேட்கும் போதே எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியா படி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தையும் நாங்க கேட்கிற இந்த விஷயத்தையும் கலந்து ஒரு அழகான ஒரு திரைக்கதையை எங்களுக்கு கொடுங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன சொல்லி நாங்க ஓகே வாங்குறீங்களோ அதுக்குள்ள நாங்க வரமாட்டோம், எதுக்குள்ளயும் வரமாட்டோம், எங்களுக்கு சொன்னபடி நீங்க படம் எடுத்து கொடுங்க அப்படின்னு தான் பல பேர்கிட்ட கதை கேட்டதுல பார்க்கிங் இயக்குனர் சொன்ன அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா சொல்லப்படுது. அந்த அடிப்படையில பார்க்கிங் இயக்குனர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு. ஏன்னா போன முறை இதை மாலை மாத்திக்கின்னு சால்வை போட்டுக்கிட்டு சுந்தர்சி நடிப்பு, சுந்தர்சி சிரிச்சுக்கிட்டே அங்க நின்னார் இல்லையா, அது அவ்வளவும் நடிப்பு அப்படின்றது அவர் வெளியே போன அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இப்ப எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு முதல்ல எல்லாத்தையும் கிளியரா வாங்கிட்டு கதை, திரைக்கதை, வசனம் மட்டும் அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ஸ்கிரீன் பிளேவும் மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது, என்ன லைன் சொல்ல போறோம், எப்படி தொடங்க போறோம், எப்படி முடிக்க போறோம், அதுல என்ன நம்ம புதுசா வச்சிருக்கோம், இது எல்லாத்தையும் முதல்லயே பேசிடணும். யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. நம்ம பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளை நம்ம கொடுப்போம்னு சொல்லிதான் பார்க்கிங் இயக்குனர் ஓகே செய்யப்படுறதா சொல்லப்படுது. இதுதான் அவங்களுடைய ஷெடியூல். அதாவது பொங்கல்ல தை மாசம் பிறந்த உடனே பூஜை, பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தை தொடர்ந்து ஷூட்டிங், அதுக்கப்புறம் அட்ட ஸ்ட்ரெச் அவங்க ஷூட்டிங்கை முடிச்சு குறுகிய கால தயாரிப்பாக மிக சிறிய செலவு செய்து ஆனால் மிக பிரம்மாண்டமாக அதை ப்ரமோட் பண்ணி ஒரு பெரிய தொகையை லாபமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த லாபத்தொகைக்கு ஏற்கனவே நம்ம காரணம் சொல்லிட்டோம். ராஜ்கமல் பிலிம்ஸினுடைய அந்த நிறுவனர், நடிகர், தயாரிப்பாளர் கமலஹாசன், குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்துடைய நெருங்கிய நண்பனுக்காக தான் இந்த தேதியை கொடுத்துருக்காரு. ஒரு குறுகிய கால தயாரிப்பு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஷார்ட் டைம் ஒரு படம் அப்படின்னு. ஆனா பிரம்மாண்டங்கள், பிரபலங்கள் நடிக்கிற ஒரு ஷார்ட் டைம் படம். இது ஒரு பெரிய வேலை கொடுத்து வாங்கினாதான், பெரிய வேலை கொடுத்து அதுல வியாபாரம் நடந்தாதான் அவர் கடன் அடைக்க முடியுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு அவர் கடன் இருக்குன்றாங்க. ஸோ அந்த கடனை அடைப்பதற்காக ரஜினிகாந்த் ரொம்பவே மெனக்கெட்டு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. எது எப்படியோ பார்க்கிங் இயக்குனரோடு ரஜினிகாந்த் சேர்ந்தால் நிச்சயமா சின்ன பசங்களோட சேரும்போது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வரும்ல.
ரஜினிகாந்த் ஏற்கனவே எனர்ஜி மிக்கவர் தான். 74 வயசுலயும் போடுன்னு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அவர் மீண்டும் அதே பழைய ரஜினிகாந்தை நம்ம எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற ரசிகர்களுக்கு அவர் எப்படி வந்தாலும் அது பழைய ரஜினிகாந்த் தான். அவர் அதாவது அப்பார்ட் ஃப்ரம் கேமராக்கு முன்னாடி இருக்கிற ரஜினிகாந்த் எப்பவுமே பழைய ரஜினிகாந்த் தான். அதே வேகம், அதே ஸ்பீடு, அதே விஷயங்கள் தான் இருக்கும். கேமராக்கு பின்னாடியும் இயல்பான எளிமையான மேக்கப்லாம் போடாம மக்களை ஏமாத்தாம எனக்கு அவர் சினிமா ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன். உடனே இது அரசியல் ரீதியாக நீங்களே மாற்று கருத்து பேசிருக்கீங்களேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை நம்ம இங்க கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அவரும் ரொம்ப தெளிவாயிட்டாரு. தேவையில்லாத அரசியல் கருத்தெல்லாம் பேசுறது இல்ல. அநாகரிகமான விஷயம், அதாவது இந்த கருத்தால் ஒரு சர்ச்சை வரும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கிளவரா அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. தலைவர் 173 மிகுந்த பெரும் எதிர்பார்ப்போடு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராயிருச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். நிச்சயமா அதோட அறிவிப்புகள், அதோட விஷயங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள், எங்க ஷூட்டிங், என்ன ஏது, எவ்வளவு நாள் நடக்க போகுது, இதுல யாரெல்லாம் வரப்போறாங்க, அவருக்கு யாரெல்லாம் உள்ள நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இன்னும் சுவாரஸ்யங்கள் இருக்கும் பட்சத்துல, அது நமக்கு தெரியும் பட்சத்துல அதை நம்முடைய பார்வையாளர்களுக்கு சொல்வதில் மகிழ்ச்சி அடைவோம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.